சேனல்லேருந்து இன்னைக்கு நம்ம சேனலில் நிறைய பேருக்கு பிடிச்ச காசு மாலை கலெக்ஷன் ரெகுலராக நம்ம நிறைய காசு மாலை கலெக்ஷன்ஸ் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு பார்க்க போகிறது கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான நியூ அரைவல் கலெக்ஷன்ஸ் தான். இதில் என்ன ஸ்பெஷல்னா காஸ்ட்லியே வரக்கூடிய கம்மல், காஸ்ட்லியே வரக்கூடிய பேங்கிள் அண்ட் நெக்லஸ், ஹாரம், ஹிப் பெல்ட்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி காசு மாலையில் தான் வரப்போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 13 கிராம்ஸ்லேருந்து ஆரம்பித்து ஒரு 111 கிராம்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஹெவி வெயிட் வரைக்கும் நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். வாங்க கலெக்ஷன்ஸ் பார்த்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு 6 கிராம்ஸ்லேருந்து நெக்லஸ் அவைலபிள் இருக்குது. நான் அதுவும் இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மிடில் உங்களுக்கு வந்திருக்கும். இந்த நெக்லஸ் உங்களுக்கு 14 கிராம்ஸில் வரும். ஹாரம் வந்து ஃபஸ்ட் டைம் நல்ல அழகான பெண்டன்ட்டோட நல்ல ஒரு கெட்டியான சரடு கோர்த்த காசு மாலையே பார்த்தீங்கன்னா 30 கிராமில் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே பார்வையாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு 30 கிராம்ஸில் ஒரு சரடு கோர்த்த மாலை வித் பெண்டன்ட்டோட பார்க்குறது ரொம்ப ரேரு. அண்ட் இந்த செட்டு வந்து நல்ல பெரிய பெண்டன்ட்டு. உங்களுக்கு அந்த நெக்லஸ்லேயே 2 சைடில் முகப்பு மாதிரி கொடுத்துட்டு பெண்டன்ட் நல்ல பெருசாக 27 கிராம்ஸ்க்கு சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அண்ட் சரடு கோர்த்த நெக்லஸ். அண்ட் இந்த ஹாரம் நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் இது மேலே வச்சு காட்டுறேன் எந்த லென்த் வருதுருக்குன்னு சொல்லி. ஃப்ளக்ஸி காசு மாலை வித் பெண்டன்ட்டு, அதை ஹிப் செயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த செட்டு வந்து ஒரு ஃபாஸ்ட் மூவிங் டிசைன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு காசு மாலை ஃப்ளக்ஸி டைப்பில் நல்ல பட்ஜெட்குள்ளே வாங்கினோன்னா இந்த செட்டு வந்து ஒரு சூப்பர் செட்டு. நிறைய பேர் வந்து ஒரு வாங்குகிற செட் இது. இதில் லக்ஷ்மி கூட ஒரு காயின்லேயும் நல்லா என்கிரேவ் பண்ணி ஹைலி எம்போஸ்டாக இருக்கும். 28 கிராம்ஸ் வரும். நல்ல லென்த்தும் கூட. 14 கிராம் தான் உங்களுக்கு அந்த நெக்லஸ்ஸு. நான் உங்களுக்கு ஸ்டார்டிங் வீடியோவில் சொன்ன மாதிரி 6 கிராம்லேருந்தே உங்களுக்கு வந்து இந்த காசு மாலை கலெக்ஷன் ஆரம்பிக்குது. நெக்லஸ் பார்த்திங்கன்னா 6 வந்திருக்கும். அண்ட் அதே மாதிரி ஹாரம் வந்து 13 கிராம்லேயே அவைலபிள் இருக்குது. இதுக்கு நீங்கள் பேக் செயின் ஒரு 2-3 கிராம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நல்ல லென்த்தியான ஒரு ஹாரமாக நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் லைட் வெயிட்லேயே, ஆனால் இதை விட இன்னும் கொஞ்சம் காயின் சைஸ் பெருசாக வேணும் அப்படின்னா அடுத்த செட் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து இருக்கிறதுலே இதுதான் ஒரு லைட் வெயிட் காசு மாலை காம்போ. நல்ல நெக்லஸ் அண்ட் ஹாரம். இதை கூட ஒரு வெட்டிங் செட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நல்லா இருக்கும். இந்த நெக்லஸோட அந்த ஹாரம் வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை நீங்கள் ஹாரம் வாங்கிட்டு வேறு எதாவது நெக்லஸோட பேரப் பண்ணிக்கலாம். ட்ரெடிஷ்னல் அடிகையோட பேரப் பண்ணிக்கலாம். மற்ற ஏதாவது ஹாரம்ஸோடவும் பேரப் பண்ணிக்கலாம். அண்ட் இல்லைனா ஸ்டோன் நெக்லஸோடவும் இந்த ஹாரம் பேரப் பண்ணிக்கலாம். சிமிலர் மாடல். இது வந்து கொஞ்சம் கூட வெயிட் வரும். காயினோட சைஸு, செயினோட திக்னஸ் எல்லாமே கொஞ்சம் மாறுபடும். 14 கிராம் வருது. ஹாரம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது 29 கிராம்ஸ் வரும். செயின் திக்னஸும் சூப்பராக இருக்கும். நல்ல கிளாஸியாக இருக்கும். இந்த செட்டு ஒரு வண்டர்ஃபுல் செட்டு. ரெண்டுமே சூப்பரான ஒரு செட்டு. உங்களுக்கு அந்த பெண்டன்ட்டோட அந்த ஃபினிஷிங் டச்சு, பின்னாடி சரடு கோர்த்து வரக்கூடிய ஒரு 17 கிராம் நெக்லஸ் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. உள் சைடு ஃபுல்லாக குட்டி குட்டியான ஹைலி அந்த எலிவேட்டட் டாட் டிசைன் வந்திருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் பார்வையாக. அண்ட் அதே மாதிரி 29 கிராம் சம்திங். எக்ஸாக்டாக அதோட கிராம் வெயிட் எவ்வளோன்றது நான் கொடுத்துருக்கேன். லோவஸ்ட் வேஸ்டேஜ். ஒரு சூப்பரான ஒரு நெக்லஸ் அண்ட் ஹாரம் காம்போ. இது நிறையா பேர் சூஸ் பண்ணுற செட் அது. அதே மாதிரி இந்த செட் வந்து உங்களுக்கு ஃப்ளக்ஸி டைப்பில் வரும். இந்த டிசைன் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஃப்ளக்ஸி டைப் காசு மாலையிலேயே இதோட டிஃப்ரென்ஸ் என்னென்னா லென்த்து செம்ம லென்த்து ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது வந்து காசு பார்த்திங்கன்னா ரொம்ப கிட்ட கொடுத்துருப்பாங்க. அண்ட் அங்கங்கே வந்து ரூபி பீட்ஸ் கெம்ப் இருக்கு இல்லையா, அங்கங்கே ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் இதுக்கு முன்னாடி பார்த்ததுக்கும் இதுக்கும் வித்தியாசம். இந்த செட்டில் உங்களுக்கு அகைன் சரடு கோர்த்து வரக்கூடிய நெக்லஸ் அண்ட் ஹாரம். ஒரு 29 கிராம்ஸில் ஹாரம் பார்த்தோலே அதே மாதிரி தான். இது வந்து 30 கிராம்ஸ் வரும். இது வந்து கொஞ்சம் வைடாக வருது. ஸோ உள் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா இது வியர் பண்ணும்போது இதோட ஷேப் வந்து ஒரு மாதிரி நீளமாக வந்துட்டு யூ கட் வராமல் ஸ்டார்டிங்கே உங்களுக்கு ப்ராடாக ஒரு கட் டிசைன் வந்திருக்கும். ஒரு லக்ஷ்மிக்கு நடுவுலையும் இலை மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து கொடுத்துருப்பாங்க. சேம் டு சேம். பெண்டன்ட் நல்ல நீளமாக இருக்கும். நல்ல லக்ஷ்மி மகாலட்சுமி டிசைனும் மேலேயுமே ரொம்ப ஒரு குட்டி லக்ஷ்மி டிசைனும் கொடுத்துருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு சலங்கை குட்டி குட்டி சலங்கை தொங்குறது. காசும் மாங்காய் டிசைன் ரெண்டுமே சேர்ந்துருக்கும். மகாலட்சுமி டிசைன் வந்து சென்டரில் கொடுத்துருப்பாங்க.
ரொம்ப அழகான ஹாரம் டிசைன், நல்ல ஒரு டிவைன் லுக் இருக்கும் இந்த டிசைன். உங்களுக்கு வந்து மகாலட்சுமி வச்சு வேணும் அப்படின்னா, நீங்கள் மாங்காவும் வேணும், லக்ஷ்மி வச்சு வேணும், காசும் வேணும்னா இந்த மாதிரி செட் ட்ரை பண்ணலாம். இதில் நெக்லஸ் வாங்கினாலும் சரி, இல்லை ஹாரம் வாங்கினாலும் சரி, ரெண்டுமே நல்லா ஃபேபுலஸாக இருக்கும். மற்ற டிசைன்ஸோடு போடலாம். அண்டு இந்த பேட்டர்ன் வந்து ஒரு சூப்பரான பேட்டர்ன். அப்படியே வந்து முத்து முத்தாக இருக்கும் அந்த செயின். அதுக்கு கீழே ஒரு காசுக்கு மேலே ஒரு காசுன்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு வந்து ஃப்ளாப்பியாக இருக்கும் இந்த டிசைனு. 20 கிராம்ஸ் வருது. ஹாரமும் அதே மாதிரி தான் வரும். இது வந்து 37 கிராம்ஸ் வரும். லென்த்து நல்ல ஒரு பெரிய லென்த்து. இதே மாதிரி சிமிலர் பேட்டர்ன் ஃப்ளக்ஸியாக வேண்டாம், நல்ல சரடு கோர்த்த மாதிரி கெட்டியான பேட்டர்னில் வேணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரியும் கிடைக்கும். அதே மாதிரி இதே மாதிரி பேட்டர்னில் பெண்டன்ட் வச்சும் அவைலபிள் இருக்குது. நெக்ஸ்ட்டு காமிக்க போகிறது பெண்டன்ட் வச்சு வரக்கூடிய ஒரு மாடலில் கெட்டி மாடல். அண்ட் உங்களுக்கு அந்த லக்ஷ்மி மகாலட்சுமி காசு இருக்கு இல்லையா, அந்த ஒரு காசுக்கு மேலேயும் ஒரு சின்னதாக ஒரு மாங்காய் டிசைன் போட்டு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. இதில் இதுவுமே ப்ராடாக வரக்கூடிய ஹாரம். ரெண்டுமே சரடு கோர்த்த மாடல். நிறைய பேருக்கு சரடு கோர்த்த மாடல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நல்ல லைஃப் வரும், பார்க்கறதுக்கு ரொம்ப ட்ரெடிஷ்னலாக லுக் இருக்கும், நல்லா உங்களுக்கு கெட்டியான மாடலாகவும் இருக்கும், சீக்கிரம் கட் ஆகாதுன்னு சொல்லிட்டு வாங்கக்கூடிய ஒரு டிசைன் தான் இது. இதில் இந்த பெண்டன்ட் தான் யூனிக்னஸ். அந்த பெண்டன்ட்டோட சைடு ஷேப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் பார்த்த மகாலட்சுமி டிசைனை விட இந்த மகாலட்சுமி டிசைன் வந்து சைடு டிசைன்லாம் கொஞ்சம் ரொம்ப யூனிக்காக இருக்கும். இதுக்கு அடுத்து வரக்கூடிய செட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செட்டு. கிட்டத்தட்ட இது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி செட்லாம் பார்த்திங்கன்னா 80ஸ்லேருந்து நான் பார்த்துருக்கேன். அதுக்கு முன்னாடியிலேருந்து இருக்குது. பட் நான் பார்த்த வரைக்கும் 80s 90ஸ்லேருந்து இந்த செட்லாம் வந்து நான் பார்த்துருக்கேன். ரொம்ப ட்ரெடிஷ்னலாக வரக்கூடிய டிசைனு. அதுலேயும் அந்த நெக்லஸ் ரொம்ப நல்லா இருந்தது. நான் இந்த வீடியோவில் ஒரு ஹிப் பெல்ட் வியர் பண்ணியிருப்பேன். அது வந்து இதுதான். ஸோ இந்த ஹாரம் தான் நான் ஹிப் பெல்ட்டாக வந்து நான் ஆக்சுவலாக வியர் பண்ணியிருந்தேன். இதோட வெயிட் வந்து 38. சூப்பராக ஹிப் பெல்ட்டாகவும் வியர் பண்ணலாம், ஹாரமாகவும் போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ட்ரெடிஷ்னல் காசு மாலை ஹாரம்னா இதுதான். அதுக்கப்புறம் வரக்கூடிய டிசைன்ஸ் தான் இதெல்லாமே நியூலி அரைவ்டு டிசைன்ஸ். இப்போ எல்லாமே அதுக்கு முன்னாடி இப்போலாம் பார்த்திங்கன்னா காசு மாலை அப்படின்னாலே பெருசாக பிளெயின் காசு மாலை தான் இருக்கும், இல்லைனா ஸ்டோன் வச்சு அங்கங்கே வச்சு வர மாதிரி இருக்கும். இப்போ தான் நிறைய பெண்டன்ட் வச்சு வரக்கூடியது, ஒரு லக்ஷ்மிக்கு மேலே இன்னொரு மகாலட்சுமி வச்சு வரக்கூடிய டிசைன், அதுக்கு மேலே மாங்காய். இதில் பார்த்திங்கன்னா 2 சைடில் வந்து பீகாக் முகப்பு இருக்கும், குட்டியாக ஒரு ஸ்டோனு. அதுலேயும் இந்த ஹாரம் ஒரு ஃபேபுலஸ் ஹாரம். ஏன்னா உங்களுக்கு ஒரு மகாலட்சுமி வந்து பிளெயின் கோல்டுலேயும் ஒரு மகாலட்சுமி ஆன்டிக்லேயும் அப்படியே டச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஹாரம் என்னமோ ஓவரால் வந்து பிளெயின் கோல்டு தான். பட் ஒரு லக்ஷ்மியும் மாறி மாறி வரும்போது ஆன்டிக் டச்சில் வந்திருக்கும். 2 சைடில் ஒரு பீகாக் முகப்பு கொடுத்துருப்பாங்க. ரொம்ப யூனிக் டிசைன் ஆக்சுவலாக அது. இந்த டிசைன் உங்களுக்கு பெண்டன்ட் வச்சு வரக்கூடிய ஒரு ஹாரம், நெக்லஸ் அண்ட் ஹாரம் காம்போ. இதுவுமே ட்ரெடிஷ்னல் டைப் காம்போ தான் இது. இந்த ஹாரம் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டே வந்து எம்போஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பெண்டன்ட் எம்போஸ் ஆகிருக்கும். இதற்கு பேக் செயின்னா 4 கிராம் வரைக்கும் போட வேண்டி வரும் ஹாரமுக்கு. நெக்லஸ்க்கு வந்து 2 to 3 கிராம்ஸ் போட வேண்டி வரும். இது வந்து ஒரு யூனிக் மாடல். இப்போ வரைக்கும் பார்த்த காசு மாலையில் ரொம்ப யூனிக்கான ஒரு மாடல். நான் ரொம்ப கிட்ட காட்டுறேன். அந்த மகாலட்சுமி காசுக்கு மேலே டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு வந்து அந்த ஷேப் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஃப்ளவரு, ஒரு மேங்கோ, ஒரு இலை, ஒரு கெம்பு, அப்புறம் ஒரு பீகாக், அந்த மாதிரி மாறி மாறி வந்து கொடுத்துருப்பாங்க. பெண்டன்ட்டுமே ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. ஹாரம்லேயும் 2 சைட்லேயும் லக்ஷ்மி முகப்பு வந்திருக்கும். பெண்டன்ட்டில் வந்து சூப்பரான ஒரு டபுள் லக்ஷ்மி வித் சென்டரில் மகாலட்சுமி டிசைன் வித் ஹேங்கிங்கோட ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான லென்த்தில் வரக்கூடிய ஒரு பேட்டர்னு. ஈவன் பெண்டன்ட்டில் கூட குட்டி குட்டி ஹேங்கிங்ஸ் பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. இதோட ஷேட் வந்து நல்ல கிளாஸியான ஷேட். நீங்கள் காசு மாலைலாம் கண்ணை மூடிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அதாவது நல்ல கிளாஸினஸ் இருக்குது எல்லாத்துலேயுமே. அண்ட் இந்த டிசைன் வந்து ஒரு யூனிக் டிசைன். இதோட வெயிட்டு கூட அதிகம். இப்போ வரைக்கும் பார்த்ததுலேயே நல்ல ஒரு ஹெவி வெயிட். இந்த 78 கிராம்ஸ் அப்படின்ற ஹாரம், அதுக்கப்புறம் 111 கிராம்ஸ், அதுதான் ரெண்டுமே வந்து ஹெவி வெயிட்டு. வித்தவுட் பெண்டன்ட்டு எல்லாமே லக்ஷ்மி தான். கீழே காசு ஃபுல்லாக லக்ஷ்மி, மேலேயுமே லக்ஷ்மி தான் வந்திருக்கும், மகாலட்சுமி தான் கொடுத்துருப்பாங்க. பட் டிஃப்ரெண்ட்டாக அந்த ஷேப் வந்து மாறி மாறி கொடுத்துருப்பாங்க. ஒரு காசுக்கு மேலே ஒரு குட்டி காசு, அதுக்கு மேலேயும் மகாலட்சுமி காசு, கம்ப்ளீட்டாக ஒரு அஷ்டலக்ஷ்மி மாடல் மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க.
இந்த ஹாரமில் 2 சைடில் முகப்பு வந்திருக்கும். முகப்பு டிசைன் சென்டர் ஆஃப் த ஹாரம்லேயும் கொடுத்துருப்பாங்க பெண்ணன் மாதிரி. இதுவும் சரடு கோர்த்த ஒரு கிராண்டான ஒரு செட்டு. இது ஃபுல்லாக மேலே வந்து பீகாக் டிசைன் வந்திருக்கும். அண்ட் பெண்டன்ட்டில் மகாலட்சுமி கொடுத்துருப்பாங்க. நல்லா எம்போஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது டபுள் காசு மாலை மாதிரி வந்திருக்கும். காசுக்கு மேலே ஒரு காசு. இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். மேலே ஃபுல்லாக பார்க்கும்போது அதுக்கு மேலே வந்து ஒரு குட்டியான ஒரு சங்கு மாதிரி ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே 2 சைட்லேயும் ஒரு ஃப்ளவர் முகப்பு வந்திருக்கும். பெண்டன்ட் நல்லா 3D எம்போஸ்டு. இது டபுள் காசு மாலை மாதிரி வரும். இதுதான் எக்ஸாக்டான லுக். நல்லா கிளாஸியாக இருக்கும் பாருங்கள். ஆக்சுவலாக ரொம்ப நல்லாயிருக்கும். லைட்டிங்கில் தான் உங்களுக்கு அந்த கிளாஸினஸை கரெக்டாக என்னால் கேப்சர் பண்ண முடியல. நல்ல ஒரு சூப்பரான ஹைலி கிளாஸி எல்லோ கோல்டு ஹாரம் டிசைனு. இதே மாதிரி எனக்கு இப்போ சேம் டு சேம் காசு மாலை பெண்டன்ட்டில் மட்டும் மகாலட்சுமி இல்லாமல் விநாயகர் இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு மாலையும் ரெடி பண்ணியிருந்தாங்க. அதை நான் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக வியர் பண்ணியும் காட்டுறேன். எல்லாமே நல்ல லென்த்து வந்து சூப்பராக வரும். இதில் இந்த காசு மாலை டிசைன் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஒரு யூனிக்கான மாடல். எல்லாத்துலேயும் நான் ஸ்பைரல் ரூபி ஹெட் வந்து பீகாக் மேலே கொடுத்து சூப்பராக ஹைலைட் பண்ணியிருந்தாங்க. இந்த பேட்டர்னை 59 கிராம் வருது இந்த ஹாரம் டிசைன். இது வந்து உங்களுக்கு 60 கிராம் 70 கிராமில் லென்த் வரும் பார்த்துருக்கீங்களா? அந்த அளவுக்கு உங்களுக்கு இது வந்து நல்லாவே லென்த் வந்திருக்கு இந்த ஹாரம். இது வந்து ஒரு சூப்பரான சரடு கோர்த்த ஒரு வித்தவுட் பெண்டன்ட்டில் வரக்கூடிய ஒரு காசு மாலை டிசைனு. பீகாக் வந்து தோகையோட ஒரு டிஃப்ரெண்ட்டாக அங்கங்கே வந்து காசுக்கு நடுவில் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பெண்டன்ட் கிடையாது. உள்ள குட்டி குட்டியான டாட்டட் டிசைன் வந்திருக்கும். மயில் வந்து நல்லா பெருசாகவே கொடுத்துருப்பாங்க மயில் டிசைன். இதில் நான் வந்து உங்களுக்கு பிஃபோரில் வீடியோவில் ஹாரம் காமிச்சல அதை தான் நான் ஹிப் பெல்ட்டாக வியர் பண்ணியிருக்கேன். இப்போது நான் வந்து ஹாரமாக வச்சுருக்கக்கூடிய டிசைனை கூட நீங்கள் ஹிப் பெல்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணியும் போட்டுக்கலாம். ஏன்னா ஃப்ளக்ஸியான மாடல் தான். அண்ட் உங்களுக்கு ஒரு கிறிஸ்டல் பீட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஹாரம் காமிச்சிருந்தேன் ஸ்டார்டிங் வீடியோவில். இதோட லென்த் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். என்ன நான் காட்டுறதா சொல்லியிருந்ததை 49 கிராம் 41 கிராம் வருது இது. ஸோ இதையுமே ஹிப் பெல்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதோட லென்த் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக வரும். ஆனால் நல்லா ஃப்ளக்ஸி டைப்பு. அதே மாதிரி கொஞ்சம் ப்ராடாகவும் இருக்கும் இது. செயின் மாதிரி வந்துட்டு பீகாக் லக்ஷ்மி அந்த மாதிரி வரும். இதுவுமே சரடு கோர்த்த மாடல் தான். ஒரு புது விதமான மாடல். கீழே ஃபுல்லாக மகாலட்சுமி காசு வந்துருக்கும். மேலே ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பீகாக் மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருப்பாங்க. இதோட பேட்டர்ன் வந்து ஆன்டிக்கில் நம்ம ரோமாலாம் நிறைய பார்ப்போம். ரோமாலை டைப்பு இந்த ஆன்டிக் காசு மாலையெல்லாம் அதே பேட்டர்னை எல்லோ கோல்டில் அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க. இது நிறைய பேர் வந்து அந்த மாதிரி டிசைன்ஸை வந்து எல்லோ கோல்டில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காகவே இந்த டிசைன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதோடைய கிராம் வெயிட் பார்த்திங்கன்னா 65 கிராம் வருது. இது ரொம்ப கிராண்டான ஒரு டிசைனுங்க. இதுக்குமே பெண்டன்ட் கிடையாது. உங்களுக்கு அந்த மயில் நல்லா தெரியுது பாருங்கள். நல்ல ப்ராடாக இருக்கும். இதோட லென்த்து பார்த்திங்கன்னா கம்மி தான். இது மேபி இதுக்கு பெண்டன்ட் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் லென்த்தாக தெரிஞ்சிருக்கும். பட் பெண்டன்ட் இல்லாமல் உங்களுக்கு அப்படியே வந்து ஒரு ரோமாலை மாதிரியே உங்களுக்கு இது வந்திருக்கும். நல்ல ப்ராடாக இருக்கும் இந்த பேட்டர்னு. கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அழகான சரடு கோர்த்த காசு மாலை டிசைனு ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருந்தது. இதில் மேலே ஃபுல்லாக அந்த ஸ்பைரல் ரூபி ஹெட் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. ஒரு லக்ஷ்மிக்கு மேலேயும் நார்மலாக வந்து செஸ் போர்டில் இந்த ராணி கிரீடம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? அதை மாதிரி ஒரு கிரீடம் டிசைனை லக்ஷ்மிக்கு ஒரு மகாலட்சுமி காசுக்கு மேலேயும் பண்ணியிருக்காங்க. இதோட லென்த்து ஒரு சூப்பரான லென்த். ஆக்சுவலாக நான் வந்து ரொம்ப மேலே கொஞ்சம் ஏற்றிட்டேன்னு நினைக்கிறேன்.
கொஞ்சம் கீழே இறக்கி இன்னும் வியர் பண்ணியிருந்துருக்கலாம். ஏன்னா நம்ம வந்து அந்தளவுக்கு ரொம்ப மேலே ஏற்ற மாட்டோம், கொஞ்சம் கீழே இறக்கி பேக் செயின் ஆர் ரோப் ஆட் பண்ணுவோம். ஸோ இன்னும் கூட கொஞ்சம் லென்த் வரும். அண்ட் இதோட பெண்டன்ட் ரொம்ப சூப்பரான பெண்டன்ட்டு. ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இதுவுமே. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் லக்ஷ்மி வந்திருக்கும். காசுக்கு மேலே காசு, அதுக்கு மேலே ஒரு கிரீடம் மாதிரி டிசைனு. பெண்டன்ட் வந்து விநாயகர் கொடுத்துருப்பாங்க. 111 கிராம் வருது இது. இந்த ஹாரமும் அதே மாதிரி தான். இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றிட்டா கொஞ்சம் கீழே இறக்கி போட்டால் இது ரொம்ப கிராண்டாக இருக்கும். இதோட வெயிட் அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக அதிகம் தான், ஏன்னா இது 10 பவுனுக்கு மேலேயே வருது இது. பட் இந்த அளவுக்கும் நல்ல கிராண்டான ஹாரமும் வச்சுருக்காங்க. இதே நீங்கள் ஹிப் பெல்ட்டாக போட்டுக்கலாம். ரொம்ப ஃப்ளக்ஸியாக இருக்கும், ரொம்ப ஸ்டிஃபாலாம் இருக்காது. அதே நேரத்தில் சரடு கோர்த்த மாலையாக இருந்தாலும் நல்ல சாஃப்டாக ஃப்ளக்ஸியாக இருக்கும். இது ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கும், கொஞ்சம் கிராண்டான காசு மாலை டிசைனு. இந்த வீடியோவில் நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட 6 கிராம்லேருந்து ஆரம்பித்து 111 கிராம் வரைக்கும் பார்த்தோம். பட் காசு மாலையில் ஒரு 2 டிசைன் மட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன். இயரிங்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இதில் 2 மாடல் வச்சுருந்தாங்க. இது வந்து 19 கிராம் வருது. அண்ட் இதே மாதிரி நான் ஒரு பேங்கிள் வியர் பண்ணியிருப்பேன். அது வந்து பார்த்திங்கன்னா ராட் பேங்கிள். ஒரு பேரோடைய பேங்கிள் வெயிட் பார்த்திங்கன்னா இது மட்டும்தான் ராட் பேங்கிள். இதே மாதிரி உங்களுக்கு ஃபுல் கோல்டுலேயும் இருக்குது. இதோட பேர் வெயிட் பார்த்திங்கன்னா 16 கிராம் வருது. இது ஆக்சுவலாக 18 கிராம் வருது இந்த கையில் போட்டிருந்தது. இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறையா ரீல்ஸ் அண்ட் புதுசாக நிறையா வந்து அப்டேட்ஸ்லாம் நான் அதில் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதில் போட்ட ஒரு ரீலோடைய கிளிப்பிங் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதில் ஒரு நெக்லஸ், ஒரு ஹாரம் அண்ட் லாங் ஹாரம் அந்த மாதிரி வந்து வியர் பண்ணியிருந்தேன். இதில் நிறைய அந்த காசு மாலை கம்மல் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஒரு நியூ டிசைன் இந்த பேட்டர்னு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அண்ட் மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள். வெட்டிங் சீசனுக்கு ஏதாவது காசு மாலை டைப்பில் ட்ரை பண்ணோன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் NSK தங்க மாளிகை. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.